ஹாய், இதான் அன்னைக்கு ஒரு ட்ரிப் இருக்குது. இங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்ரு போக வேணும். போய் வர்றதுக்கு 60 கிலோமீட்ரு வரும். സ്ഥലപ്പേര് வந்து தோணிப்பாடம். அப்போது வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நான் இறங்குறதாக்கும் நான் வீட்டிலேருந்து இறங்கியாச்சு. இதப்போ நம்ம வீட்டிலேருந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் ரோடு எத்தியாச்சு. இங்கிருந்து கொடுவாயூர் போய் கொடுவாயூர்ந்து சாதனம் எடுத்து அங்கே போயிட்டு வர வேணும். இங்கிருந்து ரைட்டு திரும்பி போனோம். கொடுவாயூர் இங்கிருந்து ரைட்டு போனால் ஒரு 3 கிலோமீட்டர் கொடுவாயூர். அங்கிருந்து சாதனம் எடுத்துகிட்டு வேணும் போகிறதுக்கு. மொத்தம் இங்கிருந்து 30 கிலோமீட்டர் வரும் அங்கே எத்துறதுக்கு. அங்கிருந்து வர்றதுக்கு 60 கிலோமீட்டர் மொத்தமாக. போகிறக்கு 1 மணி நேரம், வர்றதுக்கு 1 மணி நேரம். அங்கே சாதனம் எடுக்கிறக்கு 1/2 மணி நேரம், கொடுக்கறக்கு 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகும். இப்போ பழையனூர் என்ன மற்ற தோணிப்பாடம். இல்ல, நானு இங்கிருந்து அங்கிட்டு போறதா. எங்க வீடு ஆமா, ரயில்வே ஸ்டேஷன். எங்க நான் இப்ப பஸ் ஏறல, படிக்கப்பாடம். மரம் பழைய வீடெல்லாம் பொழிக்கிறது. இது குனிஷேரி எல்ற இடம். இங்கெல்லாம் விவசாயமாக்கும், ஃபுல்லும் விவசாயம். இந்த பக்கம் அந்த பக்கம் விவசாயம். சென்ட்ரல் கூட அப்படியே ரோடு வரும். இதுக்கு அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது, லெஃப்ட் சைடு. அது வந்துட்டு மெயின் ரோடு கூடி வரணும். இது வந்து ஷார்ட் கட்டு, சீக்கிரம் போகிற வழி. இப்போ அறுவடை முறிஞ்சு இருக்கிறதாக்கும். இனி போட்டுட்டு வேணும். இப்போ தான் நட்டுருக்குறாங்க. இது குனிஷேரி எல்ற இடம். ஊருந்து ஒரு 13 கிலோமீட்ரு. இதான் நட்டிட்டு இருக்கிறாங்க. ஸ்பீடு பார்த்தீங்களா? இதுக்கு மிஷினும் இருக்குது. இது கையில் பண்ணுறது. இது திருப்பாளூர் எல்ற இடம். இந்த இடத்துல ஒரு ஆறு இருக்குது. அதுக்கு இப்படித்தான் இறங்கி போகணும். திருப்பாளூர் ஆறு. இது எங்கள் ஊரில் புழை சொல்லுவோம், உங்கள் ஊரில் இது ஆறு சொல்லுவாங்க. இந்த யாரு நான் போகிற இடத்துக்கு கூட குறுக்கால ஒன்று வரும். அதே தான் இது. அது காமிச்சு தரேன், அங்கே எத்தும்போது காமிச்சு தரேன். இந்த இங்கே பார்த்தீங்களா, இது சாடித்தான் கிடக்கணும். இன்னைக்கு வெயில் இல்லை, வெயில் கம்மியாக இருக்குது. ஆனால் மழையும் இல்லை, இப்படி மூடி இருக்குது. யாருமே இல்லை இங்கே. இப்போ மேலே கூட வண்டி போயிட்டு இருக்கும். இந்த யாத்துல குளிப்பாங்க. இன்னைக்கு யாரையுமே காண. இல்லைன்னா வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் துவைச்சு குளிச்சு மெதுவாக போவாங்க.
பார்த்தீங்களா, துவைச்ச இடம் தான் இது. பார்த்தீங்களா, வெள்ளை கலராக இருக்குல்ல துவைச்சதுனால. இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லைல்ல, இது துவைக்கிறது இல்லை. இங்கே வெள்ளை கலராக இருக்குது, இங்கே துவைக்குவாங்க. தண்ணி கீழே கூடி இது அப்படி போயிட்டு இருக்குது பாருங்க. மீனெல்லாம் வரும். இப்போ தான் மீன் இல்லை, இல்லைன்னா மீனெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். தண்ணி கம்மி, இல்லைன்னா நல்ல தண்ணி இருக்கும். இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போ தண்ணியில் இறங்கி பார்க்கலாமா, எவ்வளோ ஆழம் இருக்கு பார்க்கலாமா. இருக்கு ஆழம் இருக்கு. ஆனால் அங்கே போக போக கொஞ்சம் தான் ஆழம் இருக்கு. அங்கே துவைக்கலாம். சரி கேஸ், தண்ணி தான் மேலே வரும்போது துவைக்கிறதுக்கு வச்சிருக்கிற இடமா இருக்குது. கல் 2 கல் இருக்கும். தண்ணி இதுக்கு மேலே எல்லாம் போயிடும். இப்போ தண்ணி கம்மி, மழை கம்மியானதுனால. மழை வரும்போது எல்லாம் வரும், தண்ணியெல்லாம் மேலே வந்துடும். இங்கே இறங்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி கெட்டெல்லாம் ஏறி போகணும். இதுதான் ரோடு, இதுதான் போழ. சைடு கூடயே தான் ரோடு. இது ஆலத்தூர். ஊர்ந்து ஒரு 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வரும் இந்த ஊருக்கு. ஆலத்தூர். இந்த ஊரில் தான் எனக்கு என்னோட ஒய்ஃபோட ஊர் தான் இது. பைப்பு டெலிகாம் கம்பெனியோடது. மண்ணு திறந்து உள்ளார பைப்பு போடுவாங்க. இந்த பைப்புக்குள்ளார தான் வயரு வரும். இறக்குறதாக்கு நீங்கள் பார்க்குறது. இப்போ வண்டியில் கொண்டு வந்து அவங்க இறக்குறாங்க. சரி போடுங்க, கீழே போடுங்க. முன்னுக்கு இந்த ரோடு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ரோடு பாலம் வேலை செய்கிறதுனால இப்போ வண்டி போகலான்னு சொன்னதுனாலேயாக்கும் வந்தேன். இந்த வழியாக வந்து பார்க்குறேன், போய் பார்க்கலாம். வண்டியெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஃபுல்லாக வேலை முடிஞ்சிட்டுல, வேலை செஞ்சுட்டே இருக்கிறதாக்கும். நம்ம வரும்போது பார்த்தோம்ல ஆறு, அந்த ஆறோடு குறுக்க பாதை இருக்குது. ஆறை கடந்து முடிச்சு அந்த பக்கம் கடக்கிறது அதே ஆறு தான் இது. ரெண்டு வருஷமாச்சு இந்த ரோடு பூட்டி போட்டுட்டு. இப்போதான் திறந்து போட்டிருக்கிறாங்க. நான் இந்த வழியாக வந்துட்டே 2 வருஷமாச்சு. போய் பார்த்துடலாம். இது கெனால் ரோடு சொல்லுவோம். அதாவது நம் தமிழில் வாய்க்கா சொல்லுவோமா, அதாவது இதைத்தானே. இது இங்கே கெனாலு சொல்லுவோம். கெனாலு அந்த அதுக்கு மேலே கூட இப்படி போகிறது தான் ரோடு, கெனால் ரோடு. வாய்க்கா எல்லாம் வாய்க்கான்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கரெக்டாக தெரியும்.
இந்த வழியெல்லாம் வந்து ரொம்ப காலமாகி போச்சு. கொஞ்ச நாளைக்கு பரவ இப்போ தான் வர்றேன் இந்த வழியா. வீடியோ இவ்வளவுதான். இனி மறுபடியும் நாளை பார்க்கலாம். அப்போ என்னமெல்லாம் செய்ய வேணும்? ലൈക്ക് ചെയ്യണം, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം, ഷെയർ ചെയ്യണം, കമന്റ് ചെയ്യണം. ஓகே, டாடா.